ஹை மக்களே ஹை மக்களே வணக்கம் வணக்கம். ஆஸ் யூஷுவல் தான், எப்பவும் போல தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டைம் இருந்தால் வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போ எப்போதும் போல தான் நம்ம தமிழ்நாடு அரசியல் மிகவும் பரபரப்பாக நேற்று முதல் கொண்டு இன்றைக்கு வரை மிகவும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. தேடுதல் வேட்டைகள்லாம் நடந்துட்டுருக்கு. திருட்டு பயிலங்கள்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணப்படும், அப்புறம் விடுதலை செய்யப்படும். இதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ எதை பற்றி பேசுன்னு தெரியும். ஸோ நம்ம விஜயனா நம்ம டிஎம்கே டார்கெட் தான், டிஎம்கே டிவிகே டார்கெட் தான். இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒன்று இங்கே ரெண்டே பேருக்கு மட்டும்தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. ஸோ டிவிகே டிஎம்கே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டி அப்படின்னு விஜயனை என்னைக்கு ஆரம்பித்தாரோ விளம்பரங்கள் முதல்ல கொண்டு போயிட்டுருக்கு. யார் பார்த்தாலும் ஃபேமஸ் ஆகிடுச்சு. ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டி அப்படின்ற மாதிரி இவங்க அவங்கள தாக்குறதும் அவங்க இவங்கள தாக்குறதும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ மக்கள் எதை ஏற்றுக்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் பெருந்தன்மை. அதுதான் இப்போ ஒரு தலைவருக்கான உத்தியோகம். அதை அது ஏற்றுக்க முடியல. ஸ்டாலினால் ஏற்றுக்க முடியலன்னா பல கோடி ரூபா கொள்ளடிச்சு வச்சுருக்கான், பல லட்சம் கோடி ரூபா கொள்ளடிச்சு வச்சுருக்கான். அதை காப்பாற்றணும். ஸோ பையனுக்கு சிஎம் ஆக்கணும். ஸோ முடியாத பட்சத்தில் எவனோ ஒருத்தன் வந்துட்டானே உள்ள அப்படின்ட்டு ஒரு கொலவெறி கொண்டு தான் எல்லா கொலவெறி தாக்கத்தும் நடத்திட்டு இருக்கேன். இன்னமும் டிஎம்கே மிக மிக கெட்ட பேர் தான் போயிட்டு இருக்கு. அந்த கெட்ட பேருக்கு காப்பாற்றக்கூடிய வழிகள் யாருமே எடுக்கல. சுத்தமாக சொல்லப்போனால் டிஎம்கேல கேவலமான ஆட்கள் தான் இருக்காங்களே. ஸோ அந்த கேவலமான ஆட்கள் தான் எல்லாருமே அந்தந்த அந்தந்த சைகையை பண்ணிட்டு இருக்காங்க, உண்மையை சொல்லணும்னா. ஸோ நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, டிவிகே அரசாங்கம் டிவிகே அதாவது தமிழ்நாடு அரசாங்கம். ஸோ சிஎம்ஐ ஸோ என்னதான் இருந்தாலும் நீங்கள் முன்னாள் முதல்ல இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும், எம்எல்ஏ இருந்தாலும், இப்போ நீங்கள் பதவியில் இல்லை. ஸோ இப்போ ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சிஎம்ஐ, உங்கள் ஆட்சியும் கிடையாது. ஸோ யாரை பற்றி தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. தேவையில்லாமல் பேசாதீங்க. ஸோ ஒரு மீட்டிங்கில் சொன்னார். நன்றி திருச்சியில் மீட்டிங்கில் சொல்லும்போது விஜய் என்ன சொன்னது என்னென்னா, சிஎம் சொன்னது என்னென்னா, ஸோ யாருமே தாக்க பேசக்கூடாது. மீன் தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா ஸோ அது கம்பெனி பொறுப்பல்ல அப்படின்னு, நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு முதல்ல ஒரு சோசகமாக சொல்லிட்டார். ஸோ யாரும் யாரை பற்றி தேவையில்லாமல் பேசாதீங்க, கம்பெனி பொறுப்புன்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படி இருந்துமே சொல்லியுமே டிஎம்கே தேவையில்லாமல் இந்த ஜூலி நாய் முதற்கொண்டு, அதெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ஜூலி முதற்கொண்டு நாயிலிருந்து ஒருத்தன் கொம்மாலன்னு பேசுவோம் இல்லையா, கருவண்டு, அந்த கருவண்டு முதற்கொண்டு எல்லாருமே ஒரு கட்டத்தில் பேசிட்டு வந்தாங்க விஜயனை பற்றி. ஸோ இப்போ அவர் பவருக்கு வந்துட்டார். பவருக்கு இன்னும் பயம் இல்லைன்னா காரணம் ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தது தான். இப்போ ஆக்ஷன் எடுத்தாரு. ஸோ எல்லாமே பதட்டத்தில் இருக்கானுங்க. ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா சிஎம் இருக்கும்போது அவங்க சிஎம் புதுசில் ஜெயலலிதா கலைஞர் அழுக்கா நைட்டோட நைட்டாக தூக்கினாங்க போதும் தூக்கத்துலேருந்து. அந்த மாதிரி தான் ஐயோ ஐயோ எனக்கு காப்பாற்றுங்க, போடுறாங்க கலைஞர் ஒரு அட்டாக் பண்ணார், ஒரு ஆக்ஷன் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நேற்று ராதாகிருஷ்ணன் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. சொல்லிட்டு அவர் கேட்கல. அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு. போலீஸ்காரங்க என் மேலே கை வச்சு பாடுற, இவனா அவர் சிங்கமா, நான் கட்சி புதறிடுவேன், இல்லை கரண்ட்டை ஷாக் அடிச்சிருவேன். ஸோ நீயும் ஒரு மனுஷன் தான். இதுலேயும் அதான் சொல்ல, நியூஸ் கூட பார்த்தா ஒரு ஒரு பாத்திர வியாபாரி, அப்படியே அரசியல், அப்படியே எம்எல்ஏ, அப்படியே அமைச்சர், அப்படியே பல கோடி ரூபாய் கொள்ள, அவ்வளோதான். அப்படியே தூத்துக்குடியே எந்துதான்ற மாதிரி சீனை ஓட்டிட்டு அப்படியே கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. எல்லாமே ரவுடி தான். கட்ட பஞ்சாயத்திலிருந்து கொலையிலிருந்து எல்லாத்தையும் மேலே ஆக்கிரமிப்பு எல்லாருமே சொல்ற மாதிரி எல்லாமே ஒரு பெரிய தாதாவா. இவர் ஒரு தூத்துக்குடி தாதா, இந்த பக்கம் திருவண்ணாமலை ஏவவேல் ஒரு தாதா, அந்த பக்கம் நேரு ஒரு தாதா, இந்த பக்கம் செந்தில் பாலாஜி இருக்கிறதுலேயே பெரிய தாதா, நாதாரி புண்டமாவன். இங்கே ஒரு அரசியல், அங்கே ஒரு அரசியல், டிஎம்கே இருப்பார், ஏடிஎம்கே இருப்பார், வேறு கட்சியில் இருப்பார், உடனே டிஎம்கே வருவார். ஸோ டிஎம்கே பற்றியே டிஎம்கேல ஸ்டாலினை கரூரில் ஜெயலலிதா சேர்த்தப்போ இந்த மாதிரி ஆகிட்டாரு, கொள்ளடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு வீடியோ பார்த்தா பழைய வீடியோங்கள் கொடுப்போம். அப்புறமா தான் மறுபடிய டிஎம்கேல சேர்ந்தேன். ஸோ எல்லாமே எல்லா கேரக்டர் பசங்களும் குப்பைங்க தான். ஸோ இந்த விஷயத்தில் தாக்கும் போது டிவிகே விசஸ் டிஎம்கே பார்க்கும்போது டிவிகே அரசு இப்போ கவர்மெண்ட் விஜயனாவை பற்றி தப்பாக பேசுவார். ஸோ அவர் ராதாகிருஷ்ணன் தூக்கி உள்ள வைக்க போகிறது முடிவாகி போச்சு. ஸோ நேற்று தூக்கி உள்ள வச்சாங்க. ஸோ தூக்கி உள்ள வச்சு ஒரு 6 மாதம் கும்பிடுவாங்கன்னு பார்த்தா கும்பிடல. ஸோ அவர் தூக்கி உள்ள வச்சது டிஎம்கேக்கு ஒரு பாடம். ஸோ ஒரு பாடமாக அமைஞ்சுது. எல்லாருமே நல்லா ஒரு பயம் காட்டினாங்க. மக்கள் போராட்டம் நடத்தினாங்க, அவனுக்கு சம்மந்தப்பட்ட மக்கள். ஸோ அவர் நாய்க்கு பிஸ்கட் துண்டு போடுற மாதிரி பணம் கொடுப்பாரு இல்லையா. சொன்னாலும் அவன் சம்மந்தப்பட்ட ஒரு தலைவனுக்கும் ஒரு எம்எல்ஏக்கு அவங்க சார்பாக ஆளுங்க இருப்பாங்க, கூட்டணி மாதிரி. அதாவது பக்கபலமாக இருப்பாங்க. என்ன பிரச்சனாலும் இன்பம் துன்பத்தில் எல்லாத்துலேயும் கலந்து போகணும். ஏன்னா எல்லாத்துக்கும் கட்டிங் போகுது, அதனால் வேலை வெட்டி இல்லாத மாடு மாதிரி வளர்த்துன்னு இருப்பாங்க அவங்கெல்லாம்.
எல்லாம் ஊர் மாடு மாதிரி கோயில் மாடு மாதிரி தும்சு கட்டு மாதிரி திருட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க, எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. அதான் அரசியலில் பணம் வருது இல்லை, தலைவர் கொடுப்போம் தலைவர் கொடுப்போம், தலைவர் பின்னாடியே நக்கி சுற்றி இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ராதாகிருஷ்ணன் வந்து நம்ம தலைவரை பற்றி தூக்கி வச்சு பேசினார். ஏன்னா தலைவரும் கொள்ளடிச்சு பல கோடி ரூபா வச்சிருக்காரு, பல லட்சம் கோடி வச்சிருக்காரு. அவர் இன்னைக்கு லண்டன் கிளம்பிட்டார், லண்டன் போறார். ஆல்ரெடி துபாய் போயிட்டு வந்துட்டாரு ஒரு உதயநிதி. இப்போ இவர் லண்டன் கிளம்பிட்டார். எதுக்கு போறாருன்னு தெரியல. ஸ்டாலின் லண்டன்ல போய் என்ன மணியாட்ட போறாரு தெரியல. ஸோ விஜயனை வந்துட்டு தரக்குறவாக பேசுறதுனால ஸோ வார்னிங் கொடுத்து பார்த்தா ஒன்றும் அவர் செட் ஆகலை. ஸோ விஜயனாவை பற்றி சாதாரண பேசுறது இல்லாமல் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்து அவங்க ஃபேமிலி மேட்டர்லேருந்து ரொம்ப அவதூறு பேசுறதுனால ஸோ ராதாகிருஷ்ணன் தூக்கி உள்ள வச்சாங்க. ஸோ இதாண்டா நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. அடுத்தவங்க எல்லாருமே நேரம் பயம் கொடுத்துருக்கோம், நம்மளே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நைட்டே பார்த்தா சொந்த ஜாமீன் வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு கண்டிக்கத்தக்கது. அரெஸ்ட் பண்ணாங்க, தூக்கி வச்சு ஒரு 17 அட்லீஸ்ட் ஒரு 17 நாளாவது ரிமாண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தானே வந்துட்டு ஆட்டம் சூடு பிடிச்சி நல்லா இருக்கும். அதுலட்டுமே சொந்த ஜாமீனில் வெளியிட்டாங்க. இது ரொம்ப போராக இருக்கு, நல்லா இல்லை. விஜயண்ணாவை பேசினவர் வந்து சிஎம் வந்து அவதூறாக பேசினவர் வந்து அட்லீஸ்ட் 15 நாளாவது களி தின்னு வச்சுருவாங்க. களி மீன்ஸ் பாரு, ஜெயிலில் இருந்திருக்கும், அந்த நாத்தத்தில் இருந்திருக்கணும், அந்த சுவாசத்தில் இருந்திருக்கணும், ஜெயிலோட வாடை பார்த்துக்கணும், கம்பி எண்ணிந்திருக்கணும். சொல்லுவாங்களே ரொம்ப பண்ணால் கம்பி என்னோட தம்பி அப்படின்னு. ஸோ அதனால் அந்த கம்பி எண்ணிந்திருக்கணும், எல்லாமே பண்ணியிருந்திருக்கணும். சொந்த ஜாமீனில் பணத்தை கொடுத்தா அதில் வெளில வந்துட்டான். ஸோ இது இந்த ஆட்டம் வந்துட்டு கொஞ்சம் சும்மா ஊசி குத்துன மாதிரி தான், பெரிய கட்டப்பாறையத்தை சொருவின மாதிரி இல்லை, ஊசி குத்துன மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த ஆளுக்கு வலி. ஒரு எறும்பு கடிச்சு அப்படின்னு தொடச்சி போட்டு போகிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எறும்பு கடிச்ச மாதிரியே ஒரு கொசு கடிச்ச மாதிரியே நினச்சிக்கலாமே. இருந்தாலும் ஒரு இதுக்கப்புறம் வந்து ஒரு பாடம் தான். டிஎம்கே நாய்கள் வந்து நம்ம விஜயனை வந்துட்டு யாருமே வந்துட்டு தப்பை குறைக்கக்கூடாது, தப்பை குறைச்சா நம்ம கல் தடிப்பாங்க, இல்லைன்னா தூக்கி கூண்டு போட்டு பூட்டி வச்சுருவாங்க அப்படின்னு ஒரு பயம் வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதான் போனார், அரெஸ்ட் பண்ணாங்க, ஒரு கொந்தளிப்பாக இருந்தது, சோழி முடிச்சு நள்ளிரவில் பார்த்தா அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து வெளில வந்துட்டாரு சொந்த ஜாமீனில். தெரியல இது என்ன கணக்குன்னு சொல்லிட்டு விஜயண்ணாக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஊசி குத்துற மாதிரி தான் பார்ப்போம். அனிதா ராதாகிருஷ்ணன் இதுக்கப்புறம் வாயை தந்தா மறுபடியும் தூக்கி உள்ளே போடுவாங்க, அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுவும் இல்லாமல் ஒரு பொய்யான புகாரை விட்டோம். ஏன்னா வந்துட்டு டிவிகளை சேர சொல்கிறோம். லூசாடா நீ, ஜெயிலுக்கு போகிற நாய் நீ, உனக்கு தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் உள்ள வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து டிவியை உட்காந்து பாடம் எடுத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து டிவிகளை சேர்ந்துங்க, எம்எல்ஏ பார்த்து ரிசைன் பண்ணிட்டு டிவிகளை வந்து சேர்ந்துங்க. எவனாச்சும் சொல்லுவானா? இது யாராவது குழந்தை நம்ப மாட்டா இவன் சொல்றது, ராதாகிருஷ்ணன் சொல்றது. குடியேற பையன் மாரி உளறிக்கணும், எல்லாம் குடி கொடுத்தணும், ஜாலியாக கோடியாக பணத்தை வச்சு ஜாலியாக சொகுசாக வர போகிறது. இவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் பார்த்து இவர் காரில் தான் வருவாராம். உனக்கு என்ன வந்து சைன் போட போகுது, இப்போ 10 நாள் சைன் பண்ண சொல்லியிருக்காங்களா, அதை மட்டும் போய் போட்டுவான் தூத்துக்குடி போலீஸ் ஸ்டேஷன், அதை மட்டும் சைன் போட்டுவா உன் கார்லேயே போயிட்டு, எங்கேயும் போகக்கூடாது ரூல்ஸ் பிரகாரம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பனிஷ்மெண்ட். இப்போ யூடியூப் மாரிதாஸ் பண்ண மாதிரி தான் இந்த கேஸ். யூடியூப் மாரிதாஸும் ஒன்று தான், இவனும் ஒன்று தான். ஸோ யாரெல்லாம் தப்பாக பேசுனாலும் இதுமாதிரி பண்ணிட்டு போட்டு போக வேண்டியதான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தா அப்பா முடியல. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா எப்போ எவரி சாட்டர்டே ஆள் எடுக்கிற மாதிரி வந்துட்டு மற்ற கட்சியில் இருந்துட்டு இப்போ வந்து தாவே கலைஞர்களுக்காக எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. பனையூரில் வந்து ஆள் சேர்த்து நடக்கிறதே ஒரு வேலையாக போகுது. அடப்பாங்கப்பா, டிவிக்கு வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு. சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பார்த்தா சனிக்கிழமெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை. சனிக்கிழமைனா வந்து டிவிக்கில் வந்துட்டு ஆள் சேர்ப்பாங்க. ஐயோ, ஏடிஎம்கள் இருக்கிற எல்லாருமே வந்து நடிகர் முதற்கொண்டு எல்லாமே வந்துட்டு ஏடிஎம்கில் வந்துட்டு ஏடிஎம்கில் இருந்த ஆட்களை இப்போ டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. டிவிக்கில் ஜாயின் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. ஆல்ரெடி ஆட்கள் நிறைய பேர் லட்சக்கணக்கில் வந்து சேர்ந்துட்டாங்க, கோடிக்கணக்கில் ஆட்கள் இருக்காங்க. சரி, அவங்களோட விருப்பம். நாமளும் ஒருத்தர் டிவிக்கில் மெம்பராக இருக்கோம், சந்தோஷப்பட்டுப்போம். ஓகே, விஜயனை வந்துட்டு ஸோ அவதூறாக பேசுகிறாங்க, தூக்கி வச்சு பண்ணிட்டாங்க. ஸோ அவர் ராதாகிருஷ்ணன் வந்துட்டு முன்ஜாமீன் பெற்று வெளில வந்துட்டார். ஓகே, இது வந்து ஒரு வாணி மாதிரி இருக்கட்டுமே, அவ்வளோதான். அடுத்தது வந்து ஏவா வேலு வந்துட்டு அரெஸ்ட் பண்ண மும்முரமாக இருந்தாங்க. ஆனால் அவர் தப்பிச்சு ஓட்டார். திருட்டு பையன் ஏவா வேல் வந்து பார்த்தா ஏவா வேலை தூக்கி திருட்டு பையன் ஓட்டார். திருவண்ணாமலை ரவுடி வந்து ஓடியா போயிடுச்சு. கேட்டால் சிங்கப்பூரில் போய் பதங்கியிருக்காங்க. எவன்டா நம்புவான்? சிங்கப்பூரில் இங்கே தமிழ்நாட்டில் இல்லாத ஹாஸ்பிட்டலா? இல்லை அவங்களதே ஹாஸ்பிட்டல் இருக்குது, அருணை இன்ஜினியரிங் காலேஜ், கருணை இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு. ஸோ ஹாஸ்பிட்டலில் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கிட்டு போயிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு சேராமல், ஸோ அவருன்னு அப்பாயின்மெண்ட் அவங்க காலேஜ் தானே போகலாம், இல்லை அப்போலோ போகலாம், காவேரி ஹாஸ்பிட்டல் போகலாம், எக்ஸட்ரா எவ்வளோ. பார்த்தா வந்துட்டு இவர் ப்ராப்ளமும் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நேராக சிங்கப்பூர் கிளம்பி நைட்டை கிளம்பி தச்சு ஓட்டாயான். ஏன் சிங்கப்பூர் போயிட்டு போலீஸால் அரெஸ்ட் பண்ண முடியாதா? சிங்கப்பூர்னா
இது தேடப்படக்கூடாத இடத்துல இருக்கிற சிங்கப்பூரா இது, இல்லை கடலுக்கு நடுவில் உட்காந்துருக்கா சிங்கப்பூர், அந்த இடத்துக்கு போகவே முடியாதா என்ன? இல்லை எரிமலை குகைக்குள்ளே போய் உட்காந்துட்டாரா? அவருக்கு நெருங்க முடியாத லூசு மாரி போயிட்டு திருட்டு பையன் ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். ஏவா வேலு அரெஸ்ட் பண்ணா, போலீஸ் அரெஸ்ட் பண்ண அசிங்கமாயிடுவான்னு சொல்லிட்டு தூக்கி உள்ள வச்சிருவாங்க. சொத்துக்கு ஐ மீன் லஞ்சம் அதிகாரி செக் பண்ணும்போது 40 லட்சம் கையில் கிடச்சி, இன்னும் எவ்வளோ எக்ஸட்ரா கேஸ் இருக்கு, நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஒரே அசிங்கமா போயிடும் குமார், அசிங்கமா போயிடுச்சு குமார்ன்ற மாதிரி அசிங்கமா போயிடும் சொல்லிட்டு ஏவா வேலு ஓடி ஒளிஞ்சிட்டாரு. இந்த பக்கம் செந்தில் பாலாஜி தேடுன்னு தேடுறாங்க. ஏன் நான் இருக்கிறதுல நம்பர் 1 திருட்டு பையன், கொலகாரன், கொள்ளக்காரன், ஊழல்வாதி, லஞ்சம் எக்ஸட்ரா என்ன நேம் இருக்கு எல்லா நேமும் இந்த லவடைக்க பாலாஜி, செந்தில் பாலாஜி தான். முதல்ல இவனை தான் தூக்கி உள்ள வச்சு கும்புறுன்னு கும்பிடணும். ஆல்ரெடி தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க சென்டரில். அதிலாட்டியும் ஐயோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹார்ட் சர்ஜரின்னு சொல்லிட்டு காவிரி ஹாஸ்பிட்டல் போய் படுத்தான். நெஞ்ச பொழந்தாங்களா இல்லைன்னு தெரியல, செத்து போயிடுவான் தான் நினைச்சேன். அப்பவே நான் எலெக்ஷன் முன்னாடியே செத்து போயிடுவோம் போல இருக்கு செந்தில் பாலாஜி, ரொம்ப தொங்கிட்டானே அப்படின்னு பார்த்தா, அதுவும் ஸ்ட்ரெச்சர்லாம் 3 சக்கர வண்டியில் வச்சுலாம் தள்ளிட்டு வந்தானு. என்ன ஒரு ஆக்டிங்! கோர்ட்டுக்கு வரும்போதும் 3 சக்கர வண்டியில் வச்சு தள்ளிட்டு வந்தாங்க. கேவலமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுக்கு எலெக்ஷன், அவன் மறுபடியும் போஸ்டிங், அதான் அதே அமைச்சர் பதவி, அதே கொள்ளடிக்கிறதுக்கு மறுபடியும் ஈபியில் கொள்ள, ஒயின் ஷாப்பில் கொள்ள, மற்ற கரூர்லையும் கொள்ள, எல்லா இடத்துலையும் கொள்ளடிச்சு மறுபடியும் வந்து எலெக்ஷன், மறுபடியும் எம்எல்ஏ. மானங்காட்டணும் எப்படி இருக்கு பார்த்தியா, கெட்டவனுக்கு எப்படி இருக்கு பார்த்தியா, மறுபடியும் போஸ்டிங்கா. சினிமா மாதிரியே தான் இருக்கு. ஏன்னா இவனுங்கடானா விஜயனை பார்த்து சினிமா அரசியல் நடக்குது அப்படின்ற மாதிரி உதனை வளரி நடக்கிறான். இவனுக்கு தான் சினிமா அரசியல் மாதிரியே இருக்கு. ஒரு கொலகாரன், கொள்ளக்காரன், ஊழல்வாதி, லஞ்சவாதி, எல்லா நேமும் கெட்ட நேமும் அந்த நாய்க்கு இருக்கு செந்தில் பாலாஜிக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நீ வந்து போஸ்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் திருட்டு பையன் ஓட்டான். 35 கோடி ரூபாய்க்கு பேரம் வர பேசியிருக்கானுங்க. ஸோ 35 crores பேரம் வர பேசியிருக்கானுங்க டிவிக்கு ஆட்சி கலைக்கிறதுக்கு. இதெல்லாம் செஞ்சும் அவன் தம்பி அவனும் போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே தூக்கி வச்சு இந்த குண்டர் சட்டம் சொல்கிறாங்களா, அதுமாதிரி செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, இந்த பக்கம் இப்போ கே.என். நேரு, அப்புறம் வந்து இப்போ மாட்டினார் ராதாகிருஷ்ணன், ஸோ எக்ஸட்ரா எவ்வளோ பேர் இருக்கு. குண்டர் சட்டமோ இல்லை பொடா சட்டமோ ஏதோ ஒரு சட்டத்தை தூக்கி போட்டு ஒரு 5-6 வருஷம் உள்ளே கடங்கடா ஒருத்தன் நாய்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டு விட்டுமா. சும்மா டிஎம்கே கிட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வாயே திறக்க மாட்டான் எவனுமே. ஸோ டிவி காட்சி வந்து மக்களாட்சி, மக்களுக்கு செயல்படுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகும். ஸோ மக்கள் பணி பண்ணுறத விஜயன்னா இவனுங்களுக்கு தொல்லை தாங்க, இவங்க தொல்லையை ஒழிக்கிறதா இவருக்கு அதோ வேலை. ஸோ அதனால் வந்துட்டு டிவிக்கே இன்னைக்கு தொட்டு போகிறவனுக்கு இன்னைக்கு தான் அப்போ அவனு சொல்லுவானுங்கல்ல, டிஎம்கேடா தொட்டு பாருங்க, எங்களை தொட்டு பார், போலீஸ்காரன் நீ என்னை தொட்டு பார் அப்படி கிழிச்சு தொங்க விட்டுருவாரு. பொய்யலை நேற்று உனக்கு கிழிச்சு தொங்க விட்டாங்கல்ல, அது மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு திருட்டு பசங்க எல்லாமே ஓடி போய் ஒழிஞ்சிக்கணும். சிங்கிள் காலேஜ் ஆகட்டும், தம்பி ஆகட்டும், ஏவோ வேலை ஆகட்டும், சிங்கப்பூர் ஓடுறான் ஒருத்தன். இன்னைக்கு இல்லை ஸ்டாலின் லண்டன் ஓடி என்ன கழட்டத்துக்கு ஓடுறான்னு தெரியல. ஸ்டாலின் லண்டனுக்கு ஓடி போய் என்ன பண்ண போறாரு தெரியல. லண்டனில் கழட்டி மணியாட்டி உட்காந்துருக்காரு போல. எல்லாமே சொகுசாக வாழ்கிறானுங்க. எல்லாருமே வந்துட்டு டிஎம்கே ஆட்களை வந்துட்டு எல்லா அரசியல்வாதியும் ஊழல்வாதியும் தூக்கி உள்ள வச்சா நல்லாயிருக்கும். ஸோ விஜய் நான் எப்போ கொண்டு வரேன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே பல பேர் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்து டிவிக்கில் சேரணும்னு சொல்லிட்டு தவம் கிடைக்கிறானுங்க. இன்னைக்கு ஒரு டீம் வந்து சேராங்க போல இருக்கு. கூட்டம் எவரி சனிக்கிழமை வந்துட்டு எப்போ எவ்வளோ பேர் வந்து சேர்ந்துட்டே இருக்கணும். ஸோ வேடிக்கையாக இருக்குது. அரசியல் வந்து ஒரு வேடிக்கையாக தான் போச்சு. ஸோ விஜயனை வந்து கூவி கூப்பிடும் போது எவனுமே வரல. ஆனால் இப்போ பார்த்தா எல்லாம் வந்துட்டு டிவிக்கில் வந்து சேர்றது வந்து வேடிக்கையாக இருக்குது, சிரிப்பாகவும் இருக்குது, சிந்திக்கவும் வேண்டியிருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ எல்லாமே விஜயண்ணா அந்த ஒரு நேம், அந்த ஒரு மூஞ்சிக்காக மட்டும்தான் எல்லாருமே தேடி வராங்க. விஜய் என்ற ஒரு நேம், அந்த அவருக்காக, அந்த ஆளுமை என்ற ஒரு ஆளுக்காக தான் வராங்க. அவர் ஃபுல்லாக அரசியல்வாதியாக மாறி சிஎம்மாக மாறி மக்களாட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ விஜயண்ணாவோட சேர்ந்து எல்லாரும் பயணிப்போம், நல்லாட்சி